Hello everybody, this is Julfa, your science tutor or classmate. இங்கே வந்திருக்கேன். என்ன சாப்டர் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒலி, தட் இஸ் சவுண்டு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோ இருக்குது. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட்ஸ் தான் படிக்க போகிறோம், டேர்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் யூசஸ், சவுண்ட் வேவ்ஸ்ல என்னென்ன இருக்கு அதோட யூசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சவுண்ட் அப்படின்ற ஒலி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும். வைப்ரேஷன்ஸ் மூலியமா, அதிர்வுகள் மூலியமா தான் சவுண்ட்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை ஒரு பொருளை வச்சு நம்ம சத்தம் எழுப்பும் பொழுது என்ன ஆகுது, அதிர்வுகள் ப்ரொடியூஸ் ஆகுது, வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அது நம்ம காதுக்கு அடையும். அதுல இருந்து நம்ம மூளை என்ன பண்ணும், அந்த வேவ்ஸை ப்ராசஸ் பண்ணி இதுதான் இந்த சவுண்ட், இதுதான் இந்த ஒலி அப்படின்னு சொல்லி நம்ம மூளை நமக்கு தெரிவிக்கும். ஓகேவா? இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சவுண்ட் அப்படின்ற வைப்ரேஷன்ஸ் மூலியமா, சவுண்ட் அதிர்வுகள் மூலியமா சவுண்ட் அப்படின்றது டிராவல் ஆகுது. இப்போ இந்த சவுண்ட் என்ன மாதிரி பேட்டர்ன்ல டிராவல் ஆகும் அப்படின்னா, வேவ்ஸ் அப்படின்ற பேட்டர்ன்ல தான் சவுண்ட் டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வேவ்ஸ் அப்படின்றது நத்திங் பட் அலைகள் சொல்றோம்ல, அலைகள் மூலமா தான் இந்த ஒலி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊடகத்தின் வழியாக பரவும் தொடர்ச்சியான பாதிப்புகளை அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஊடகத்தின் துகள்கள் இடம்பெயராமல் மூலத்திலிருந்து அதன் பாதிப்பு மட்டுமே இலக்கிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு இந்த மீடியம் தான் ஒரு சவுண்டை நமக்கு கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டியூனிங் ஃபோர்க்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு மெட்டல்னு வச்சுக்கலாம். இந்த மெட்டலை நான் ஒரு கட்டையை வச்சோ இல்லை இன்னொரு மெட்டல் வச்சோ அடிக்கிறேன். அப்போ டெஃபினட்டா இங்க என்ன ஆகும், நிறைய வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகுது, நம்ம காத்து இருக்கு, ஏர் இருக்கு, ஏர் என்ன பண்ணும், இந்த ஏரோட பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணும், இந்த வைப்ரேஷனை கேரி அவுட் பண்ணிட்டு நம்ம காதுக்கு கொண்டு கொடுப்போம். காதுக்குள்ளேயும் இந்த வைப்ரேஷன்ஸ் டிராவல் ஆகி காதுக்குள்ள ஒரு பர்டிகுலரா இருக்க ஒரு செல்ல ஹிட் ஆகும். அந்த செல்ல என்ன பண்ணும், நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கும். பிரெயின் ப்ராசஸ் பண்ணி இதுதான் இந்த சவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னா, காத்துல வேவ்ஸா டிராவல் ஆகுது. தட் இஸ் ஏர்ல வேவ்ஸ், அலைகளா டிராவல் ஆகுது அப்படின்றதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப சவுண்ட் வேவ்ஸ் எந்த டைப் ஆஃப் அலைல, எந்த டைப் ஆஃப் வேவ்ஸ் மூலியமா டிராவல் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் பை லாங்கிடியூடினல் வே, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நெட்டலைகள், குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி 2 அலைகள் இருக்கு. வேவ்ஸ் அப்படின்றது நெட்டலைகள், குறுக்கலைகள்னு 2 டைப் இருக்கு அப்படின்றது. அலைகள், நெட்டலைகள், குறுக்கலைகள் 2 டைப் இருக்குன்றது நமக்கு தெரியும். இதுல குறுக்கலைகள் அப்படின்றது டிரான்ஸ்வர்ஸ் வேவ், நெட்டலைகள் அப்படின்றது லாங்கிடியூடினல் வேவ். அதாவது ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை நம்ம இப்படி ஆட்டும் பொழுது அதுல ப்ரொடியூஸ் ஆகுற இந்த பேட்டர்னை பாருங்க, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, மேலையும் கீழேயுமா போகும். இது குறுக்கலைகள், இத டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெட்டலைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்னெயில் எடுத்துக்கும், இல்ல ஸ்னேக் எடுத்துக்கும், ஒரு பாம்போ இல்ல ஸ்னெயில் எடுத்துக்கும், ஏதோ ஒரு புழுவோ எடுத்துக்கலாம். அது எப்படி மூவ் ஆகும், ஒரு வேவ் பேட்டர்ன்ல மூவ் ஆகுமா? ஒரு பக்கம் குறுகி இருக்கும், இன்னொரு பக்கம் நீண்டு இருக்கும். அது மாதிரிதான் அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற வேவ்ஸ் நெட்டலைகள் சொல்றாங்க, லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இல்ல அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்ப்ரிங்கை ஒரு பக்கமா இழுத்து விடும் போது அது எப்படி டிராவல் ஆகும், ஒரு பக்கம் டைட்டா இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், ஒரு பக்கம் டைட்டா இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டிராவல் ஆகுறது நெட்டலைகள், அதாவது லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இப்போ சவுண்ட், ஒலி எப்படி டிராவல் ஆகும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டலைகள், லாங்கிடியூடினல் வேவ்ஸ் மூலியமா தான் சவுண்ட் டிராவல் ஆகும். ஓகே, அப்போ ஒலி எந்த வேவ், எந்த டைப்ல டிராவல் ஆகுது, நெட்டலைகள்ன்ற
அலைகள் மூலியமா தான் ஒலி வந்து டிராவல் ஆகுது, சவுண்ட் வந்து டிராவல் ஆகுதுன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டலைகள். ஓகே. இப்போ சவுண்ட் அப்படின்ற ஒலி வந்து எந்த ஒரு ஊடகமும் இல்லாம, மீடியமும் இல்லாம டிராவல் ஆக முடியாது. சவுண்ட் ஆல்வேஸ் நீட் சம் மீடியம் டு டிராவல். அப்போ இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு பெல்ல ஒரு வேக்கமா இருக்கக்கூடிய, வெற்றிடமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஒரு பெல்ல வைக்கிறோம், இல்ல ஒரு அலார்ம் கிளாக்கையோ வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்க எல்லா காத்தையுமே நம்ம வேக்கம் பம்ப் மூலியமா வெற்றிடமா ஆக்கிட்டோம், எல்லா காத்தையுமே எடுத்துடுறோம் அந்த பெல்லுக்குள்ள இருந்து அந்த பெல்ல சுத்தி இருக்கிற ஒரு மூடிக்குள்ள இருந்து எடுத்துடுறோம். ஓகே. அப்ப அங்க காத்தே இல்லை. இப்போ இந்த பெல்லை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்கிற சவுண்ட ஒலிய நம்மளால கேட்க முடியல. ஆனா இதுவே அந்த பெல்லுக்கு, அந்த ஜார்க்குள்ள, அந்த மூடிக்குள்ள காத்த நிரப்பிட்டு அதுக்குள்ள நம்ம ஒரு பெல்லை வச்சு பெல்லை ஆன் பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம சவுண்ட ஒலிய கேட்க முடியுது. இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஊடகம் இல்லாம ஒலியினால பரவ முடியாது. சவுண்ட் cannot travel in vacuum. It always needs some medium to travel அப்படின்றது நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே. இதுதான் நம்ம லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம். ஓகே. ஒலி பரவுதல் தான், அதாவது ஒரு மீடியம் கண்டிப்பா அதுக்கு வேணும், ஒரு ஊடகம் கண்டிப்பா அதுக்கு வேணும் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். ஒலி அப்படின்றது சாலிட், லிக்விட், கேஸ், திட, திரவ, வாயு பொருட்கள் மூலியமா வழியே மட்டும் பரவும். எப்பொருளின் வழியே ஒலி அலைகள் பரவுகின்றனவோ அதற்கு ஊடகம், தட் இஸ் மீடியம் என பெயராகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். யாரு வந்து எந்த அறிஞர்? ராபர்ட் பாயில் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாங்க, ஒலி வந்து வேக்கம்ல பரவாது அப்படின்ற நிரூபித்த அறிஞர் யாரு அப்படின்னா ராபர்ட் பாயில். ஓகே. இப்போ ஒரு சவுண்ட், ஒரு ஒலி அப்படின்றது எப்படி பரவும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பாம்பு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்னைல், ஒரு புழு எடுத்துக்கோங்க. அது எப்படி மூவ் ஆகும்? ஒரு பக்கம் டைட்டா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகும், அப்புறம் டைட்டா இருக்கும், கொஞ்சம் லூஸ் ஆகும், இப்படி தானே மூவ் ஆகும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒலி சவுண்ட்லயும் ரெண்டு டைப், அதாவது ரெண்டு விதமா இந்த ஒலி வந்து மூவ் ஆகுது. எப்படி? நெருக்கமும் நெகிழ்வும், கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ராரிஃபேக்ஷன்ஸ். அதாவது ஒரு ஜோன் வந்து நல்ல, இந்த ஒலி அப்படின்றது இங்க என்ன நம்ம சொல்ல வரோம்? துகள்கள் மூலியமா தான் பரவுது இல்லையா, ஏர்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் மூலியமா தான் பரவுது இல்லையா. அப்ப ஏர்ல இருக்க பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் ஏரோட பார்ட்டிகல்ஸ், காத்துல இருக்க துகள்கள், பார்ட்டிகல்ஸ். ஓகே. துகள்கள் இவங்க என்ன பண்றாங்க? டிராவல் ஆகும் போது ஒரு பார்ட்ல ரொம்ப இறுக்கமா இருக்கிறாங்க, நெருக்கமா இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த இறுக்கமா இருக்கிற ஏரியாவை தான் நெருக்கமான பகுதி அப்படின்றாங்க, நெருக்கம். அப்புறம் ஒரு பக்கம் என்ன ஆகுது? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, இத நெகிழ்வு அப்படின்றாங்க. ஸோ கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது இந்த டைட்டா இருக்க ஜோன், ராரிஃபேக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஜோன்ஸ். ராரிஃபேக்ஷன், நெகிழ்வு அப்படின்றது ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஜோன்ஸ். எப்படி ஒரு புழு ஒரு பக்கம் இறுகி ஒரு பக்கம் லூஸ் ஆகி இருக்கோ, அதே மாதிரி இந்த காத்துல இருக்க துகள்கள்லாம் என்ன பண்ணுது? ஒரு பக்கம் இறுகி இன்னொரு பக்கம் லூஸ் ஆகி டிராவல் ஆகிட்டு போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம காதுக்கு எப்படி வந்தடையும் அப்படின்னா இதே மாதிரி கம்ப்ரெஷனாகவும் ராரிஃபேக்ஷனாகவும் தான் வந்து அடையும். அதாவது ஒரு நெருக்கமாகவும் நெகிழ்வுமாகவும் தான் வந்து அடையும். இப்போ நெருக்கமா இருக்கிறதுல பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும்? ஹை ப்ரெஷரா இருக்கும், அதாவது அதிக அழுத்தத்துல இருக்கும். பாருங்க, நெருக்கம் பகுதியில அழுத்தம் உள்ள பகுதி, ஏன்னா அங்க பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே. அப்ப நெகிழ்வு அப்படின்றது அங்க பார்ட்டிகல், துகள்கள் கம்மி, அப்போ அங்க இருக்க அழுத்தமும் எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். அழுத்தம் குறைந்த பகுதி. கம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ற இடத்துல என்ன ஆகுது? ஹை ப்ரெஷர் ஜோன். ராரிஃபேக்ஷன் அப்படின்றது லோ ப்ரெஷர் ஜோன். அங்க இருக்க பார்ட்டிகல்ஸும் கம்மியா இருக்கனால லோ டென்சிட்டியாவும் இருக்கு. கம்ப்ரெஷன் ஜோன்ல ஹை டென்சிட்டி இருக்கு. அவ்வளவுதான், ஈஸி. இப்போ வேவ் லென்த், அலை நீளம்னா என்ன நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம படிச்சுட்டோம். ஒரு கம்ப்ரெஷன் ஜோனும் ஒரு ராரிஃபேக்ஷன் ஜோனும் இருக்கக்கூடியது தான் ஒரு
வேவ். ஓகே, ஒரு கம்ப்ளீட் வேவ் பாஸ் ஆகுற ஒரு அதாவது வேவ் லென்த் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் அ கம்ப்ளீட் வேவ், அவ்வளவுதான். ஒரு கம்ப்ளீட் வேவோட டிஸ்டன்ஸ், ஒரு முழு அலையோட நீளம் தான் இந்த அலை நீளம் அப்படின்றது. See, ஒரு கிரஸ்ட் ஏரியா, ஒரு டூ கிரஸ்ட் ஏரியாஸ். இந்த மேல இருக்க ஏரியாவை கிரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, கீழே இருக்க ஏரியாவை ட்ரஃப் அப்படின்னு சொல்றாங்க. வேவ் லென்த் அப்படின்றது என்னன்னா டூ கிரஸ்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ வேவ் லென்த்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா சி இப்படி வச்சுப்போம், இந்த டூ ட்ரஃப்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முழு அலையோட நீளம் தான் அலை நீளம், வேவ் லென்த். ஓகே, ஆம்ப்ளிடியூட் வீச்சு அப்படின்றது என்னன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சவுண்ட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள். அதாவது எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா லவுட்னஸ் ஆஃப் த சவுண்ட். லவுட்னஸ் அதாவது நம்ம ஒரு பெரிய ட்ரம் வச்சு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வர சவுண்ட் ஆம்ப்ளிடியூட், லவுட்னஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே ஒரு கீச்சு கீச்சுன்னு ஒரு குழந்தை கத்துதுன்னு வச்சுக்கோங்க, கீச்சு கீச்சுன்னு கத்துறது பிட்ச், அதை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது பிச், கீச்சு கீச்சுன்னு வர சவுண்டு. ட்ரம்மு மாதிரியான பெரிய ஒரு பட்டாசு வெடிக்குது, ஒரு ஆட்டம் பாம்பு வெடிக்குது, பெரிய சவுண்டு கிரியேட் ஆகுது, அதை அந்த லவுட்னஸ் எல்லாம் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது ஹையஸ்ட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் பொசிஷன். ஏர் இங்க நார்மலா இருக்கும், ஒரு பெரிய ஒரு பட்டாசு வெடிக்குது, ஒரு ஆட்டம் பாம்பு வெடிக்குது, அப்ப இந்த ஏர் பார்ட்டிகிள் என்ன ஆகுது, ஒரு ஹையஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆகி வேவா டிராவல் ஆகி போகுது. நம்ம சொன்ன லாங்கிடியூட்னல் வேவா டிராவல் ஆகுது. இந்த ஹையஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றோம். வீச்சு அப்படின்றது துகள்கள் அடையும் பெரும் இடம்பெயர்ச்சி, அதை தான் வீச்சு அப்படின்னு சொல்றோம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு பட்டாசு வெடிக்குது அப்படின்னா அங்க இருக்க துகள்கள் என்ன பண்ணுது, திடீர்னு ஒரு பெரிய அலையா மாறுது இல்லையா, ஒரு பெரிய இடப்பெயர்ச்சி அங்க கொடுக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குது, அதுதான் வீச்சு அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம மெஷர் பண்ற யூனிட் அலகும் மீட்டர் தான். ஓகே, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். லவுட்னஸ் அப்படின்றது என்னது, ஆம்ப்ளிடியூட். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா பிட்ச். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், நோட் இட் டவுன். ஒரு பேப்பர்ல நீங்க எழுதிட்டே வர பேப்பர்ல நோட் பண்ணி வைங்க, ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அப்படின்றது என்னன்னா ஒரு வினாடிக்கு எவ்வளோ முழு அதிர்வுகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து மூவ் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ ஒரு நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு குழந்தை கத்துது, வீச்சுன்னு கத்துது. ஓகே, அப்போ அங்கே ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகுது இல்லையா, அப்போ என்ன ஆகுது, எவ்வளோ வேவ்ஸ் வந்து நம்ம காதுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதையும் எப்படி மெஷர் பண்ணலாம், அதிர்வெண்ணோட அலகுமே ஹெர்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பீரியட் அப்படின்றது சிம்பிள். ஒரு கம்ப்ளீட் வேவ் ப்ரொடியூஸ் ஆக எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றது தான் பீரியட், டைம் டேக்கன். ஓகே, ஒரு முழு அதிர்வை மேற்கொள்ள ஊடக துகள்கள் எடுத்துக்கொள்ளும் காலம் தான் அலைவு காலம். ஓகே, இதனோட அலகும் வினாடி தான், செகண்ட்ஸ் தான். இது பீரியடோட யூனிட் என்னது, டைம் டேக்கனோட யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட்ஸ். ஓகே, இதை நம்ம அதாவது எவ்வளோ டைம் டேக்கன் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம T is equal to 1/f அப்படின்ற ஃபார்முலால கண்டுபிடிச்சிடலாம். F அப்படின்றது ஃப்ரீக்வன்சி, F அப்படின்றது என்னப்பா, அதிர்வெண். ஓகே, இப்போ இதெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடுல நம்ம வேவ்ஸ் டிராவல் ஆகுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்றது தெரியும்.
அப்போ v is equal to distance அப்படின்றது இங்கே என்ன ஒரு வேவ் அப்படின்றது ஒரு டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் வேவ் லென்த் மூலியமா மெஷர் பண்ணுவோம் அது லாம்டா டிவைடட் பை டைம் ஓகே இந்த 1/t அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி v is equal to lambda f ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா தான் லாம்டா எஃப் lambda அப்படின்றது wavelength f அப்படின்றது frequency of sound wave okay we have come to the end of the video இந்த first videoல என்னப்பா படிச்சோம் ஒலியோட ஒரு இம்பார்ட்டன்ட்டான சில டேர்ம்ஸ் மட்டும் படிச்சோம் இல்லையா நெக்ஸ்ட் வீடியோல இதோட யூசஸ் பத்தி படிக்கலாம் ஐ ஹோப் ஐ மேட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் டு யூ வெரி சிம்பிளா முடிச்சிட்டோம் இல்லையா இதே எனர்ஜியோட ஐ வில் மீட் யூ இன் தி செகண்ட் பார்ட் ஆஃப் சவுண்ட் ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு 2 days நல்லா கம்ப்ளீட்டாக உட்காந்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் ஆஃப் சயின்ஸை ஈஸியாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்